அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலவன் நாட்டுப்பண்ணை. நான் ஏற்கனவே நம்மளோட பொட்டுக்குட்டியும் அப்புறம் கொடியாட்டுக்குட்டியும் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வீடியோ ஒரு 1.5 மாதம் கழிச்சு அந்த குட்டிகள் முதக்கி இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் தோட்டம். எங்கள் தோட்டத்தில் தான் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு நாங்கள் எந்த ஒரு கைத்தீவனமோ எதுவுமோ கொடுக்குறதில்ல. அந்த தோட்டத்தில் அந்த கவுத்தை போட்டு கட்டி போட்டுருவோம். ஒரே ஒரு குட்டியை மட்டும் கட்டி போட்டுருவோம். மிச்சம் எல்லாமே அதை சுற்றியே மேய்ஞ்சிட்ருக்கும். அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா பிடிச்சி அடைச்சிருவோம், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த நாட்டுக்குட்டிகளை நாங்கள் செலக்ட் பண்ணதே. மற்ற எந்த குட்டி வாங்கினாலும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு ஏதாவது ஒரு தீவனம் வாங்கி நம்ம போடணும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு எதையாவது மேய்ஞ்சிட்ருக்கும். இவர் எங்கள் அப்பா. இந்த குட்டிக்கு இப்போது இன்ன வரைக்குமே முடி வெட்டலை, கொம்பும் உருவலை. இது எல்லாமே கரெக்டாக 6 மாத குட்டி. 6 மாதம்தான். 3 மாத குட்டியாக வாங்கினேன். இப்போ நான் 3 மாதம் வளர்த்துருக்கேன். நான் வாங்கும்போது ரொம்ப பொடி குட்டியாக வாங்கினேன். இப்போ 3 மாதம் வளர்த்துருக்கேன். மொத்தத்துக்கு சேர்த்து இந்த குட்டியோட வயசுன்று பார்த்தா ஒரு 6 மாதம். எல்லாமே இந்த 5 குட்டியுமே வெறும் 6 மாதம்தான். ஆனால் செம்மறி குட்டி வந்து அந்த வெள்ளாட்டு குட்டியை விட கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியுது. எந்திரிச்சிருச்சு. வெள்ளாடு கொஞ்சம் பைய தான் எந்திரிக்கும் போல இருக்குது. செம்மறி வேகமாக வளருது. செம்மறி இன்னும் முடி வெட்டாமல் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. முடி வெட்டினா எப்படி இருக்குன்னு தெரியல. முடியும் வெட்டலை, கொம்பும் உருவலை. கொம்பு உருவணும், முடியும் வெட்டணும். இந்த 2 வேலை மட்டும் பாக்கி இருக்குது. இன்னும் இதுக்கு பூச்சி மருந்து கொடுக்கல. பூச்சி மருந்து கொடுக்கணும். பூச்சி மருந்து கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. 3 மாதம் ஆச்சு பூச்சி மருந்து கொடுத்து. அடுத்து இன்னொரு பூச்சி மருந்து கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அது பாட்டு கிடக்கும். பிபிஆர் போட்டாச்சு. இன்னொரு 1 மாதம் கழித்து கொஞ்சம் பெருசாகவும் ஈடிடிடி ஊசி போடணும், அவ்வளோதான். அடுத்த 1 வருஷம் கழித்து மறுபடியும் பிபிஆர். அது வரைக்கும் அது பாட்டு கிடக்கும். ஜனவரி மாதம், இந்த தை மாதம் ஆரம்பிக்கவும் தான் குட்டிகளுக்கு முடி வெட்டணும். முடியும் வெட்டணும், கொம்பும் உருவி விடணும். அதுக்குள்ளேயும் கொம்பு தள்ளிரும்னு நினைக்கிறேன். தள்ளினாலும் பரவாயில்ல. இப்போ வந்து மழை காலம். இப்போ நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு கொம்பு உருவி விட்டோம்னா மழைக்கு அது பாட்டுக்கு நனைஞ்சு போச்சுன்னா அது புண்ணாயிரும். இன்னொன்று, இப்போ குளிர் வேறு அடிக்குது. அதனால முடியை பூராத்தையும் நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு வெட்டி விட்டோம்னா கொசுக்கடியிலையும் குளிர்லேயுமே குட்டி கறங்கி போகும். எப்படி வளர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? 6 மாதத்தில். 6 மாதம் இல்லை, மொத்தம் குட்டிக்கு வயசு